மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் சுபைர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் அந்த வெட்டிங் ஆல்பம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியானது. ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி பெருசாக போகலை. அதுக்காக தான் தனுஷ் சீண்டி ப்ரொமோஷன் தேடினாங்க அப்படின்லாம் விமர்சனம் வைக்கப்படுது. ஸோ இப்போ தனுஷ் அவர்கள் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. அதற்கான ஹியரிங் இன்னைக்கு வந்தது. ஸோ என்ன நடந்தது கோர்ட்டில்? இல்லை, கோர்ட்டில் ஹியரிங் வந்து ரெண்டு தரப்புலையும் சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. விக்னேஷுக்கும் நயன்தாராவுக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. நீ இன்னொரு நாள் அவங்க டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி கோர்ட்டில் விளக்கம் கொடுப்பாங்க. இதில் என்னென்னா அவங்க பிகைன் ஸ்க்ரீன் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அந்த ஃபிலிம் இருக்க ஃபுட்டேஜ் நாங்கள் யூஸ் பண்ணலன்ற அவங்க தரப்புன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம பார்க்குறப்ப அது மாதிரி தான் இருக்குது. பெருசாக அவங்க படத்துலேருந்து காட்சிகளையோ இதில் எடுத்து யூஸ் பண்ணல. ஆனால் என்ன இவர் கிளைம் பண்ணுவார்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது இவர் தரப்புலேருந்து கிளைம் பண்ணுவார். இது ஆர்கியூமெண்ட் நடக்கும். இந்த வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் போகணும்னு வச்சுங்களேன். ஆனால் இப்போ என்னென்னா பரபரப்பான ஒரு செய்தி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்துச்சு. அதை அவங்களால ஆர்கியூ பண்ண முடியுங்கிறதுனால தான் அவங்க ஓப்பனாக வச்சுருக்காங்க அந்த காட்சி. நான் ஆஸ் ஏ டேரக்டரு நான் என்னோடய பெர்சனல் இஷ்யூக்காக எடுத்தேன் அப்படின்ற பெர்சனல் விஷயத்துக்காக எடுத்தேன்னு சொன்னால் கூட கோர்ட்டில் அவங்க தரப்புனா பெர்சனலாக நீங்கள் வச்சுக்கலாம்ல, நீங்கள் அதை விற்றீங்க, அப்போ என்னுடைய நாலேஜ் இல்லாமல் எடுப்பேன்னு இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் நடக்கும். இனிமேல் வரிசையாக நடக்கக்கூடிய காலம் தான். அதனுடைய ஹியரிங் வந்திருக்கு. ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி அன்றைக்கி அனுப்பிச்சிட்டார், நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டார். இன்றைக்கி ஹியரிங் வந்திருக்கு. இனிமேல் அவங்க தரப்புலேருந்து இது சம்மந்தமாக பேசுவாங்க. இப்போ இந்த அறிக்கையின் மூலமாக நயன்தாராக்கு தான் பேக் ஃபயர் ஆயிடுச்சோ. ஃபுல்லாக நயன்தாராக்கு எதிராக தான் நிறைய பேர் பதிவு போட்டிருந்தாங்க. கமெண்ட்ஸுமே நிறைய இல்லை, நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தில் வேணான்னு போயிருக்கணும், ட்ராப் பண்ணிருக்கணும். ப்ராடக்ட் அவருடைய, இப்போ நீங்கள் அவர் மேலே 1000 விமர்சனங்கள் தனுஷ் மேலே இருந்தால் கூட அவருடைய ப்ராடக்ட் தானே. நீங்கள் அவர் வேணான்னா நீங்கள் வேணான்னா சொல்லிட்டு போகணும். அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அது அது அவருடைய பிடிவாதம், உங்கள் மேலே இருக்கக்கூடிய கோபம். அப்படிங்கும்போது சரி வச்சுக்கோங்க, உங்களை தான் யூஸ் பண்ண மாட்டேன்னு போயிடணும். அதை மீறி நான் அப்படி தான் செய்வேன், நீ பாரு அப்படின்னு போய் நிற்கிறப்ப தான் இங்கே நம்ம ஆளுங்களுக்கு அப்புறம் தனுஷின் பக்கம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன உனக்கு நான் வீம்பு, அவருடைய ப்ராடக்ட்டு கொடுக்காம போவார், குப்பையை கூட தூக்கி போடுவார், நீ எதுக்கு எடுத்து யூஸ் பண்ணுற? இதே இது ஆப்போசிட் நடந்துச்சுன்னா நயன்தாரா பக்கம் போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண முக்கியமான படங்கள்லேருந்து நிறைய சீன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் கிரெடிட்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களாம் எதுவுமே கிளைம் பண்ணல. அவங்களாம் பஞ்சாயத்து இல்லையே. நான் காசு போட்டு நான் செலவழித்து நான் படம் எடுப்பேன், நீங்கள் காதல் பண்ணுவீங்களா அப்படின்றதான் தனுஷு கோவம். என் படத்தில் நீங்கள் 4 கோடி 4.5 கோடியில் முடிச்சு 10 கோடி ஆக்கி விட்டேன். படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சாங் எடுக்கிறீங்களா இல்லையா, உங்கள் சாங்கு தான் பெரிய சாங்காக இருந்துச்சு அப்படின்ற ஒரு கோவம் தான், ஒரு ஆத்திரம் தான் தனுஷ்க்கு. பட் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் படம் பெரிய படம் வெற்றியை கொடுத்தது. அதுக்கு பிறகு நயன்தாராவுக்கு ஒரு பெரிய ரீஸ்டார்ட் ஆச்சு. விக்னேஷ் சிவன் டேரக்டராக அறியப்பட்ட படமே அந்த படம் தான். அப்படிங்கும்போது தனுஷ் என்னால் தான் அவங்க இத்தனை பேருக்கு வாழ்க்கை கிடச்சி, விக்னேஷ் சிவன் உனக்கு வாழ்க்கையே தானே கிடச்சி அப்படிங்கிறது தான் தனுஷுடைய இது பாயிண்ட் ஆஃப் வியூவில். இது அவங்க 2 பேரும் மியூச்சுவலாக போயிருக்கலாம். அவங்க அப்ரோச் தப்பாக இருந்தது. அதான் தனுஷ்க்கு மேலே ஒரு பெரிய விஷயமே கிடையாது. 2 பேர் என்கிட்ட நீ சரியாக கேட்கல, நான் தர மாட்டேன், நான் உன்னை வாங்க விட மாட்டேன் அப்படிங்கிற 2 பேருக்குள்ள ஒரு ஈகோ தான் அவங்களே. இதில் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆகாஷ் பாஸ்கரன் திருமணத்தில் நயன்தாராவும் கலந்துக்கிட்டாங்க, தனுஷ் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த பக்கம் மூஞ்சி திருப்பிக்கிட்டார், அவங்க அந்த பக்கம் மூஞ்சி திருப்பிட்டாங்க. அவங்க நீலாம்பரி, இவங்க ரஜினி, இப்படிலாம் நிறைய பேர் ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ எதுக்கு இந்த மாதிரி? இல்லை, ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமணத்தில் பல எதிர்பாராத சந்திப்புகள் நடந்திருக்கு. தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் ஒய்ஃபோட வந்திருக்காரு. பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ தான் புதுசாக பார்க்குற மாதிரி ரியல்லையும் நடிக்கிறாங்க, திரையிலையும் நடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒய்ஃப் வந்திருக்காங்க அப்படின்றாரு தனுஷ். ஒன்று இவனுங்களும் பகுதியும் அப்படி பண்ணுறாங்க. ஏன் என்ன நடிப்பு இங்கே போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கேன். தனிப்பட்ட முறையில் 2 பேருக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சா? இல்லை, அது எப்படி முடியும்? வளர்ச்சி தானே போட்டி. நீ அருண் விஜயை புக் பண்ணினா நான் இந்த பக்கம் ஜெயரவியா படத்துக்குள்ள நான் புக் பண்ணுறேன் அப்படின்ற போட்டி தானே போயிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். இப்போ தனுஷோடைய அந்த இட்லி கடை படத்துக்கு அருண் விஜய் வில்லனா புக் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் அடுத்த சுதா கோங்கரா படத்துக்கு நீ அருண் விஜயின் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டை புக் பண்ணுறியா, நான் ஜெயரவியை புக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு 2 பேரும் பண்ணி அந்த ஒரு போட்டி விஷால் வரைக்கும் போயிட்டார் இல்லையா? விஷால் வரைக்கும் போயிட்டாங்க. நீ ஒரு பெரிய ஹீரோ புக் பண்ணிருக்கலாம், உனக்கு இல்லைண்ணா. இப்போ நான் ஒரு பெரிய ஹீரோ புக் பண்ணுறேன், நீ 50 கோடி சம்பளம் வாங்குறியா, நான் 50 கோடி சம்பளம் வாங்குறான்ற அந்த ஒரு போட்டி இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் பொது இடங்களில் பார்க்குறப்ப நம்ம அதை காட்ட முடியாது இல்லையா? நடக்கிற இடம் பெரிய இடம், கல்யாணம், ஒரு ப்ரொடியூசரோட கல்யாணம், அங்கே எல்லாரும் வந்துருக்காங்க மணி இடத்துல. அந்த இடத்துல நமக்கு தெரிஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் அங்கே போடும்னு ஆளுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு அதில் அட்லியோடைய டான்ஸ் தான் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. பார்த்துருப்பீங்க. அட்லி கல்யாணத்துலேயே ஆடினாப்புல, அம்பானி கல்யாணத்தில் ஆடாப்புல, ஆகாஷ் கல்யாணத்தில் ஆட மாட்டாரா? எல்லா கல்யாணத்துலையும் இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அட்லியோடைய பெர்ஃபார்மன்ஸு கொடுத்துறாப்புல. அது மாதிரி எல்லாருமே சேர்ந்த ஒரு இடம். அது தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லாரும் சேர்ந்த இடம். இந்த பக்கம் தனுஷ், இந்த பக்கம் நயன்தாரா. அது பர்பஸாகவே நயன்தாராவே அங்கே தான் அந்த இடத்துல சீட் போடணும்னு சொல்லி நயன்தாரா
ஃபோர்ஸ் பண்ணி தான் சீட் போட வச்சிருக்காங்க போல. கால் மேல கால் போட்டுலாம் உட்காந்து கால் மேலே கால் போட்டிருந்தாங்க. இவர் அந்த பக்கம் திரும்பவே இல்லை, இவர் இந்த பக்கம் தெரியல. அது எப்படி திரும்புவாங்க? போன வாரம் வரைக்கும் அந்த பஞ்சாயத்து நாரிட்டு கிடந்துச்சு. திருப்பி கல்யாண மண்டபத்தில் கல்யாண வீட்டில் பார்த்துட்டு சேர்த்துக்கிறாங்களா? அப்படிங்கும்போது வேற வழியே இல்லாமல் அந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் போய் ஆக வேண்டிய இடம். ஆகாஷ் பாஸ்கரன்கிற ஒரு பெரிய இடத்து தயாரிப்பாளர், ஒரு டைரக்டர், ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு அதர்வா வச்சு. அப்படிங்கும்போது அந்த கல்யாணத்துக்கு இட்லி கடையும் அவர் தான் ப்ரொடியூசர். இட்லி கடை அவர் தான் ப்ரொடியூசர். அப்படிங்கும்போது அந்த இடத்துக்கு போய் ஆக வேண்டிய கட்டாயம், அட்டெண்டன்ஸ் போடணும். நயன்தாரா வர்றாங்கன்னு தெரிஞ்சு தனுஷ் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருக்க, அங்கே இருக்க, ரிசப்ஷனுக்கு வந்துக்கிறேன் அப்படி. ஆனால் வந்து மிஸ் ஆகக்கூடாது, நம்ம பேர் முதல்ல போட்டுறணும் அப்படின்றதுக்காக தனுஷ் வர்றாரு. நயன்தாராவை இந்த நயன்தாரா கூடுதல் அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த விக்னேஷ் சிவன்றத அசிஸ்டண்டாக இருந்தவர் தான் ஆகாஷ் பாஸ்கர். அப்படிங்கும் போது அங்கே ஒரு சித்து விளையாட்டை விக்னேஷ் சிவன் காட்டின அவளை பார்த்துருப்பீங்க எல்லாரும். வந்து ஆகாஷ் பாஸ்கர் கூட ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. விக்னேஷ் சிவன் தான் தோளில் கை போட்டாப்ல. ஃபேமிலி மேரேஜ் மாதிரி பண்ணுறாரு. ஏய் நம்ம இல்லையா எல்லாம், நீங்கள்லாம் வந்து ஃப்ரெண்டு, எனக்கு அவன் வந்து அசிஸ்டண்ட்டு அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அங்கே இது பண்ண, அந்த இடத்தை வந்து நயன்தாராவும் விக்னேஷும் இந்த கல்யாணத்தை சரியாகவே பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இவங்க தனுஷ் அப்புறம் சிம்பு 2 பேரும் சேர்ந்து குத்தாட்டம்லாம் போடுற மாதிரி, அதாவது கல்யாணத்தில் கலந்துக்கல, சிம்பு அவர்கள் வந்து மறுநாள் அந்த பார்ட்டியில் கலந்துக்கார் இல்லையா? ஸோ அவங்க 2 பேர் சந்திச்சதுமே வந்து மிகப்பெரிய அளவில் வைரல் ஆனது இல்லை? அவங்க 2 பேருக்குள்ள இருந்த அந்த ஒரு போட்டி இருக்கு இல்லையா, அது தாண்டி போயிட்டாங்க 2 பேருமே. அந்த இடத்துக்கு 2 பேரும் தாண்டி வந்துட்டாங்க. இன்னைக்கு போட்டியை வேற ஆள் கூட தானே போட்டியாக இருக்குது. இப்போ சிம்புங்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகிட்டார். சிம்பு இன்னைக்கு மெச்சூர்ட் ஆகிட்டாரு. நம்ம 2 பேரும் அங்கே பேசிக்கிட்ட விஷயங்களை பார்த்தாலும் இது ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்களை தாண்டி 2 பேருமே வந்துட்டாங்க. சிம்பு தனுஷுங்கிற இடங்களை தாண்டி இன்னைக்கு வேற ஆர்டரில் போயிட்டு இருக்கு சண்டை. அப்படிங்கும்போது அவங்க அது ஜாலியாக தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த இஷ்யூவில் கூட பார்த்தீங்கன்னா வந்து தனுஷ் பக்கம் தான் சிம்பு இருக்காரு, அந்த ஃபோட்டோ போட்டுலாம் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்களே, உண்மையிலே அப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியுமா? அதாவது 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வந்த நண்பர்கள். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு 40 வயசு மேலே ஆயிடுச்சு. 2 பேரும் மெச்சூர்ட் ஆகிட்டாங்க. இவரும் டைரக்ட் பண்ணுறாரு, பாடுறாரு, அவரும் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த மாதிரியான 2 பேரும் ஓரளவுக்கு ஈக்குவல் ஆகிட்டாங்க. முன்னாடி இந்த ஈகோ இல்லை இல்லை அதை தாண்டி இன்னைக்கு இப்போ வேற பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. தனுஷை சுற்றி ஒரு இது ஓடிட்டே இருக்கு, ஏதாவது ஒரு செய்தி வந்துகிட்டே இருக்கு. அப்படிங்கும்போது அதெல்லாம் தாண்டி வந்துட்டாங்கல்ல 2 பேரும். குறிப்பாக நீங்கள் முன்னாடி சொன்னது மாதிரி வந்து சிவகார்த்திகேயனுக்கும் அவருக்கும் ஏற்கனவே நடந்த பஞ்சாயத்து வந்து வெளியில் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல பார்த்துட்டு நடிச்சுக்கிட்டாரு சிவகார்த்திகேயன்லாம் சொன்னாலுமே, இப்போது விக்னேஷ் சிவன் இஷ்யூவில் வந்து இவர் மேலே தப்பு இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலுமே, சிவகார்த்திகேயன் இஷ்யூ தனுஷ் இஷ்யூவில் யார் மேலே தப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, 2 பேருக்கு வெளிப்படையான சண்டைகள் கிடையாது, ஒரு போட்டி தான். தனுஷ் மேலே வந்து பொதுவாக அவர் வைக்கப்படுற முத்திரை வந்து என்னன்னா, அவரால் வளர்ந்து விட்டோன்னா அப்படியே விட்டுறணும், நீங்கள் ஏன் வந்து என்னால் தான் வளர்ந்தாருன்னு எல்லா இடத்துல வெளிக்காட்டிக்கிறீங்க அப்படிங்கிற சிவகார்த்திகேயன் பேசினார். சிவகார்த்திகேயனே பேசினார், நான்லாம் யாரையும் போய் ஒருத்தரை வளர்த்து விட்டேன்னு சொல்ல மாட்டேன் அப்படின்னா. அது இயற்கை தானே. இன்றைக்கி வந்து மனிதன் வந்து அந்த மாதிரி தானே இருக்கிறான். நம்ம ஒருத்தரை வளர்த்து விடுறோங்கிறத காட்டில் ஒருத்தனை அறிமுகப்படுத்துகிறோம், அவன் நாளைக்கு நம்ம பக்கத்துலேயே டக்குன்னு போட்டியாக வந்து நிற்கிறோம். தாண்டி போகிறத ஏற்றுக்கிற மாட்டாங்களா? மனித மனசு பூரா அப்படி தான் ஆகிப்போச்சு. அப்படிங்கும்போது நீ அனிருத்தை தனுஷ் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அனிருத்தினுடைய வளர்ச்சிக்கு எங்கேயோ போய் நிற்குது. சிவகார்த்திகேயன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி நான் இருப்பாப்புல, இல்லாட்டி ஏதாவது ஒரு படம் ஒரு ஹீரோவாக பண்ணிட்டு இருப்பார். அந்த மாதிரி நினச்சா படாருன்னு நான் 50 கோடி வாங்க, நீ 50 கோடி வாங்குற பக்கத்தில் வந்து நிற்கிறப்ப அது ஒரு இருக்கத்தானே செய்யும். எல்லா மனிதனுக்கும் உள்ள விஷயம்தான் அது, சினிமாக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கும் இருக்கு. அது அப்போ தனுஷ் சிம்பு போட்டிகள அவர் வந்து விஜய் லெவலுக்கு போயிட்டார் இல்லையா சிவகார்த்திகேயன்? ஆமாம், அந்த இன்னைக்கு அதாவது நம்ம அந்த அமரன் படம் ஒரு வெற்றியை மட்டும் வச்சு நம்ம அந்த உயரத்துக்கு போக முடியாது. விஜயினுடைய உயரம் இன்னைக்கு பெரிய பிசினஸ் இருக்கு. பெரிய அந்த கோட்ல துப்பாக்கியை கொடுத்ததுல இருந்து அந்த இது அதை நோக்கி போறாரு சிவகார்த்திகேயன். வந்து நீங்க வந்து ஒரு லைனப் பார்த்தீங்கன்னா பெரிய டேரக்டரோட லைனப் வச்சிருக்காரு. ஏஆர் முருகதாஸ், சுதா கவுங்கரா மாதிரி பெரிய லைனப் வச்சிருக்கிறாரு. 2வது அந்த இடத்துக்கு போகணும், விஜய் விட்டுட்டு போன அந்த 200 கோடி சம்பளத்தை நம்ம வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ தான் 50 கோடிக்கு வந்திருக்கிறார். அப்படிங்கும்போது இன்னும் 150 கோடி இருக்குது. அந்த 150 கோடி அமரன் மாதிரி ஒரு 10 படம் வெற்றியானால் தான் அந்த இடத்துக்கு போய் நிற்க முடியும். தனுஷ் ஆல்ரெடி 50 கோடி வந்துட்டாரா? ஆல்ரெடி சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி, சிவகார்த்திகேயன் தனுஷுக்கு பிறகு தான் சிவகார்த்திகேயன் வராது. ஓகே, தனுஷ் வந்து 50 கோடி ஏற்கனவே இந்த ராயன் படத்துக்கு 50 கோடி வாங்கிட்டார். இப்போ அந்த 50 கோடியை ரீச் பண்ணணும். அமரன் படத்துக்கு 50 கோடி கிடையாது, அடுத்த படத்துக்கு இப்போ 50 கோடி ஃபிக்ஸ் பண்ணிட்டார். சுதா கோகரா படத்துக்கு 50 கோடி சம்பளம் அப்படின்னு. ஆனால் இந்த 50 கோடியை தக்க வைக்கிறதுக்கு 4 வெற்றி கொடுக்கணும். ஆமாம், இந்த அமரன் ஒரு வெற்றியை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து விஜய் இடத்த போயிட முடியாது, அந்த இடத்துல ஆழ்ந்த முடியாதுன்னா வெற்றிகள் தான் உங்களை ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கும். அது எப்படி போகுதுன்னு ஒருத்தர் தான் பார்க்கணும். இப்போ அடுத்தடுத்த படங்கள் வந்து முக்கியம்னு சொன்னீங்கல்ல, ஏற்கனவே புறநானூறு படம் வந்து சூர்யா அவர்கள் ஷூட்டிங்கில் ஆரம்பித்து ஸ்டாப் பண்ண படம். சரி, ஏதோ ஒரு பிரச்சனைனால தானே அவர் வெளியேறி இருக்காரு. இல்லை, ஷூட்டிங் ஆரம்பிக்கல. மதுரையில் அமெரிக்கன் காலேஜ் ஷூட்டிங் யூனிட்லாம் போயிருச்சு. நாளைக்கு காலையில் இவங்க போக வேண்டியவங்க முதல் நாள் நைட்டு படத்தை கேன்சல் பண்ணுறாங்க. யூனிட் பேக்கப் ஆகி திருப்பி வருது. பார்த்தா ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுனால தான் படத்தை வந்து ட்ராப் பண்ணுறாங்க.
அதுக்கு பிறகு தான் இவர் வரார். ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வச்சு 1970களில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு படம் அந்த படம். அப்படிங்கும்போது சூர்யா சில விஷயங்கள் அந்த படத்தில் இன்னொரு சிறப்பு என்னன்னா, சில காட்சிகளுக்கு வசனம் வந்து சு வெங்கடேசன். ஓ அப்படிங்கும்போது எப்படி இருக்கும், சிகப்பு கலர் தெரியும். அதெல்லாம் வந்து சூர்யாவுக்கு சில சிக்கலை கொடுத்துரும். ஏற்கனவே நம்மளை வந்து ரவுண்ட் கட்டுறாங்க அப்படிங்கிற சில சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு ஸ்கிரிப்ட் சைடில். அது அவங்க டேரக்டர் சைடில் ஆக்சுவலா இயல்பாவே சூர்யாவோட மைண்ட் செட் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இல்லையா? ஸோ அது வந்து இல்லை. படத்துல இப்போ சூர்யாவுக்கு வேற ஒரு முத்திரை குத்தப்பட்டு இந்த படத்தை வந்து சில பேர் டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணுறப்ப இந்த மாதிரி படங்கள் எடுத்தால் மேலும் மேலும் அவங்க வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவாங்க. ரெண்டாவது இந்திய எதிர்ப்பு படத்தை நீங்கள் எடுத்துகிட்டு இந்தியில் பாம்பேயில் போய் உட்காந்தீங்கன்னா அது எப்படி பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த ஸ்கிரிப்ட் மேலே அவருக்கு மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, வேணாங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டார். ஓகே, ஒரு ஆல்சேஷன்லேருந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டார். சிவகார்த்திகேயன் வந்து அந்த அந்த ஸ்கிரிப்டை கையில் எடுத்துட்டு அதை நோக்கி போயிட்டு இருக்கு. இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் நயன்தாரா மீது தனுஷ் போட்ட கேஸ் மாதிரியே வந்து அவங்களுடைய விவாகரத்து கேஸ் இன்னைக்கு தான் வந்து இறுதியாக தீர்ப்பு இன்னைக்கு வழங்கப்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ ஏற்கனவே வந்து விவாகரத்துலாம் வந்து பண்ணலை, சேர்ந்துருவாங்க அப்படிலாம் வந்து நிறைய செய்திகள் வந்தது. ஸோ உறுதி ஆயிடுச்சா ரெண்டு பேருமே வந்து ரெண்டு சேர்ற பேருமே மனநிலை போய் இல்லை? மியூச்சுவலாக நாங்கள் விளைவிக்கிறோம்னு ரெண்டு பேருமே ரெண்டு தரப்புமே போய் நேரடியாக போய் கோர்ட்டில் சொல்லிட்டு வந்துட்டாங்க. அநேகமாக இன்னைக்கு வந்துடும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க, இல்லாட்டி தள்ளி வைக்கப்பட்டு வரக்கூடிய காலங்களில் நெக்ஸ்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் தான். அடுத்து வரக்கூடிய செய்தி வந்து லீகலாக பிரிந்து விட்டாருங்கிற ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா அடுத்து கவுன்சிலிங் மற்ற எல்லாம் ஃபைனல் முடிஞ்சிருச்சு. தீர்ப்புக்காக தான் அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.